NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், அதாவது டிஏ போஸ்ட், அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸில் சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ் கான்செப்ட்ஸில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ் அந்த சப்ஜெக்டில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை உள்ள நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் 2 வீடியோ பிடிச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 வீடியோ பிடிச்சிருக்கோம். பார்ட் 1ல் வந்து சர்க்யூட் தியரி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ட் 2ல் வந்து டிசி மிஷின்ஸில் உள்ள கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உள்ள சிலபஸில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, அதனால எதுவும் பேச போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இது எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை, பாயிண்ட் பை பாயிண்டாக எக்ஸாமினேஷன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் சர்க்யூட் தியரி அந்த பார்ட் 1 வீடியோஸ் நீங்கள் பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நம்ம டிசி மிஷின்ஸ்ல லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது எக்ஸாமினேஷன்ஸுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும்தான் அதை சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிசி ஜென்ரேட்டர் மோட்டார் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட சேம் தான். மோட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் ஜென்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் தான். ஸோ அது ரெண்டே தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மோட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யோக்குங்கிறது என்னன்னா அவுட்டர் ஃப்ரேம், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? இது எதால் மேடாக இருக்கும்னா காஸ்ட் அயனால் மேடாக இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போவதுக்கு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கு. சரியா? யோக்குடைய ஃபங்க்ஷன் இதுதான். அடுத்து 2வது பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போல் கோர் அண்ட் போல் ஷூஸ். இதில் தான் நமக்கு ஃபீல்டு வைண்டிங்கை சுற்றி வச்சிருப்பாங்க. போல் ஷூ என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளக்ஸை வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிடியூசஸ் ரிலக்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் பாத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகுது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கு, ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்கும். அதுதான் ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸுங்கிறதுனா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து போகக்கூடிய தடையை வந்து குறைக்கும். அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து 3வது ஃபீல்டு வைண்டிங் வந்து நமக்கு தெரியும். இந்த போல்ஸில் சுற்றி வச்சிருப்போம், காப்பர் ஒயரோட சுற்றி வச்சிருப்போம். இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அடுத்து 4வது ஆர்மேச்சர் கோர்னால என்னன்னா அந்த வைண்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் கோர். அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால அதில் ஃப்ளக்ஸ் உருவாகுது இல்லையா, அந்த ஃப்ளக்ஸ் உருவாகிறத ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு வழியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். அதான் ப்ரொவைட் லோ ரிலக்டன்ஸ் பாத் ஃபார் ஃப்ளக்ஸ். கோர் வந்து ஒரு ஸ்டீல் கோர். சரியா? லேமினேட்டட் ஸ்டீல் கோர், மெட்டீரியல் வந்து ஸ்டீல் கோர் வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன மெட்டீரியலுக்கே தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லேமினேட் பண்ணுறோம் அப்படின்னா எடிகரண்ட் லாஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக லேமினேஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அடுத்து 5வது பார்ட்ஸ் ஆர்மேச்சர் கண்டக்டர் ஒரு காப்பர் கண்டக்டர். அதுக்கப்புறம் கம்யூட்டேட்டர். இதில் வந்து மெயினாக வரக்கூடியது கம்யூட்டேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு காப்பர் செக்மெண்ட்ஸ். எப்போவுமே நேச்சராகவே உற்பத்தி ஆகக்கூடியது வந்து ஏசி தான் உற்பத்தி ஆகும். ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கட் ஆகும்போது உற்பத்தி ஆகிறது ஏசி தான் உற்பத்தி ஆகும். பட் நமக்கு தேவை வந்து டிசி தேவை. இந்த கம்யூட்டேட்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் இன்டியூஸ்ட் ஏசி இன்டு டிசியை மாற்றி கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து ப்ரஷஸ், ஹார்ஃபன் ஆர் கிராபைட் பிளாக்ஸ், அதுதான் ப்ரஷஸ். இது என்ன பண்ணால் கம்யூட்டேட்டர்லேருந்து ஒரு கரண்ட் கலெக்ட் பண்ணி வெளியே கொடுக்கறதுக்கு கலெக்ட் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் 8வது பார்ட்ஸ் மெயின் பார்ட்ஸ் இன்டர்போல்ங்கிறது என்னன்னா ஸ்மால் போல்ஸ் பிளேஸ்ட் பிட்வீன் மெயின் போலுக்கு இடையில வந்து இந்த ஸ்மால் போல்ஸை வச்சிருப்பாங்க. வைண்டிங்கு சீரியஸாக இருக்கும். இந்த இன்டர்போல மெயின் பர்பஸ் என்னன்னா அந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து குறைக்கும், கம்யூட்டேஷன் குறைக்கும். கம்யூட்டேஷனுங்கிறது என்னன்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து இந்த ப்ரெஸஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஸஸில் வந்து கொஞ்சம் கரண்ட் வரும், ஸ்பார்க் ஆகும். அதை வருடாமல் பார்க்கறதுக்கு அதான் கம்யூட்டேஷன் சொல்லுவோம். கம்யூட்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ப்ரெஷஸில் வந்து ஒரு ஸ்பார்க் வரும், அதுதான் கம்யூட்டேஷன் சொல்லுவோம். அது வராமல் தடுக்கிறதுக்கு, ஆர்மேச்சர் ரியாக்ஷனை குறைக்கிறதுக்கு தான் இன்டர்போல் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ங்கிறது என்னன்னா மெயின் ஃப்ளக்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். 2 ஃப்ளக்ஸ், மெயின் ஃப்ளக்ஸ், ஃபீல்டு ஃப்ளக்ஸ், 2 ஃப்ளக்ஸ் இருக்கா, அது டிஸ்டர்ப் ஆகும் ரியாக்ஷனால. அப்படி டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் வீக்கன் ஆகும், நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா? ஸோ இன்டர்போல் வைக்கிறதுனால நமக்கு ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் வந்து குறையும், கம்யூட்டேஷன் வந்து குறையும். ஓகே, அடுத்து காம்பன்சேட்டிங் வைண்டிங் ஒன்று இருக்குது. காம்பன்சேட்டிங் வைண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா போல்ஸில் வைப்பாங்க, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட்டாக குறைக்கிறதுக்கு வந்து காம்பன்சேட்டிங் வைண்டிங் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கடைசி பார்ட்ஸ் ஈக்குவலைசர் ரிங். இது வந்து லேப் வைண்டிங்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க.
என்னென்னா ஒரு அன்பேலன்ஸ்டு கரண்ட் சில நேரங்களில் வரும். லேப் வைண்டிங்கில் வந்து அன்பேலன்ஸ்டு கரண்ட் வரும். அதெல்லாம் வந்து ஸ்பார்க் நடக்கும். கம்யூனிகேஷன்ஸில் இந்த ஸ்பார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவலைசர் ரிங் போட்டோம்னா அந்த அன்வான்ட் கரண்ட்டை வந்து இது லோ ரெசிஸ்டன்ஸ் ரிங் இது வழியாக கரண்ட் ஃப்ளோ பண்ணி நமக்கு என்ன பண்ண அந்த கம்யூனிகேஷன் வந்து ஸ்பார்க்லெஸ் கம்யூனிகேஷன் உண்டு பண்ணி கொடுக்கும். சரி, இந்த 10 தான் மெயின் பார்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த 10 பார்ட்ஸ் உடைய மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது தெரியணும். அதோட ஃபங்க்ஷன் எங்கே தெரியணும். தெரிஞ்சால் ஷியராக நம்ம ஒரு மார்க்கில் 2 மார்க் மதியில் எடுக்க முடியும். அடுத்து லேப் பைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா P=A. Pங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ், ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரல் பாத். லேப் பைண்டிங்கில் ஃபார்முலா. அடுத்து வேவ் பைண்டிங் பார்த்தீங்கன்னா A=2. ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரல் பாத். பேரல் பாத் வந்து 2 பேரல் பாத் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ், டிசி மிஷினுடைய இண்டஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் அப்படின்னா ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குல்ல, அந்த பிரின்சிபலில் தான் டிசி மிஷின் ஒர்க் ஆகுது. அதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா EMF ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா E=P/Zn/60A. இந்த ஃபார்முலாவிலிருந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சரி, எல்லா பேராமீட்டர்ஸும் ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் பண்ண கொடுக்காம எல்லா பேராமீட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ கண்டுபிடிக்கணும், டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் லேப் வைண்டிங் கொடுத்தாங்கன்னா நீ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், P=A யூஸ் பண்ணணும். வேவ் வைண்டிங் கொடுத்தாங்கன்னா A=2ங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. இந்த ஃபார்முலாவில் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது அப்படின்னா ஏன்னா நம்பர் ஆஃப் போல் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தான். கண்டக்டர்லாம் கான்ஸ்டன்ட், ஸ்பீடு கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கும். ஃப்ளக்ஸ் மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும். ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிளாக இருந்தது அப்படின்னா வேறு ஃபார்முலா. ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா இந்த இது யூஸ் பண்ணி E1/E2 N1/N2. சரியா? அடுத்து நம்பர் ஆஃப் கண்டக்டர் Z எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காயில்ஸ் இன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஈச் காயில். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஈச் காயில் இன்ட்டு நம்பர் ஆஃப் கண்டக்டர் இன் ஈச் டர்ன்ஸ். சரியா? இந்த கண்டக்டருக்கு டேட்டா கொடுக்காம காயில்ஸ் நம்பர் ஆஃப் காயில்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? நம்பர் ஆஃப் கண்டக்டர் இன் ஈச் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. எப்போவுமே ஒரு டர்ன்ஸ்ல 2 கண்டக்டர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காயில்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஈச் காயில்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கண்டக்டர் கண்டுபிடிக்க தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்து பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் டிசி மிஷின்ஸ். சில எக்ஸாமினேஷன்ஸில் இது கேட்டிருக்காங்க. பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் டிசி மிஷின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. /dn/60 இது ரெவல்யூஷன் பெர் மினிட். ரெவல்யூஷன் பெர் செகண்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா இது தேவையில்லை, இது 60 தேவையில்லை. சரியா? /dn/60. ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிகிரிக்கும் மெக்கானிக்கல் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். θE எலக்ட்ரிக்கல் டிகிரி, θM மெக்கானிக்கல் டிகிரி, P நம்பர் ஆஃப் போல்ஸ். சரியா? இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு தெளிவான ஒரு தனிப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அதை பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பிட்ச் ஃபேக்டர் என்ன அப்படின்னா Kp=cos α/2. ஆல்ஃபாங்கிறது ஷார்ட் பிட்ச் ஆங்கிள். ஃபுல் பிட்ச்னு எடுத்துட்டோம் அப்படின்னா α=180. ஃபுல் பிட்ச்னு எடுத்துட்டோம்னா α=180. அப்போ α=180 சப்ஜெக்ட் பண்ணோம்னா Kp வந்து எனக்கு 1 கிடைக்கும். இது ஃபுல் பிட்சாக இருந்ததுன்னா. சரியா? அதுக்கப்புறம் காயில் ஸ்பேனுங்கிறது என்னன்னா 2 காயிலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதான் காயில் ஸ்பேன். போல் பிட்சுங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் ஸ்லாட் பர் நம்பர் ஆஃப் ஹோல். இதுதான் போல் பிட்ச். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு டார்க் ஈக்குவேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் டெவலப் பண்ணுறாங்க. பவர் டெலிவர்டு டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். இதுதான் பேசிக் ஃபார்முலா. பவர் டெலிவர்டு நமக்கு தெரியும். ஒரு டிசி மிஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இண்டியூஸ்ட் EMF இன்டு ஆர்மேச்சர் கரண்ட், அதான் பவர் டெலிவர்டு. அந்த பவர் டெலிவர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டார்க் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும் அப்படின்னா டார்க் P/Z/IA/2/A. சரியா? மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். அதாவது T=K/IA. இந்த πIA மட்டும்தான் வேரியபிள், மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால K போட்டுச்சு. ஸோ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு π/IA. புரிஞ்சுக்க முடியுதா? இது டார்க் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டர் அண்ட் ஜென்ரேட்டர். இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அந்த சர்க்யூட்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒவ்வொரு மோட்டருடைய சர்க்யூட்ஸ் வந்து ஞாபகம் வரணும். அந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு எழுத தெரியணும். சரி, அந்த இதில் வந்து பேசிக்காக கிரிஸ்ப்ஸ் கரண்ட்லாம் கிரிஸ்ப்ஸ் வோல்டேஜ் யூஸ் பண்ணணும். அது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்குனு ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷண்ட் மிஷின். ஷண்ட்டுங்கிறது பேரலல். அப்போது இதில் ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் பேரலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஷண்ட் மிஷின். டிசி ஷண்ட் மோட்டர் எடுத்துக்கலாம். டிசி ஷண்ட் மோட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான். இதில் ஆர்மேச்சர், இது ஃபீல்டு வைண்டிங், ரெண்டுமே பேரலாக இருக்கா? ஆர்மேச்சரும் ஃபீல்டு வைண்டிங் பேரலாக இருக்குது, அதனால் ஷண்ட் மோட்டர்னு சொல்கிறோம். இது மோட்டருங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அங்கிருந்து இன்புட் தான் எலக்ட்ரிக்கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோட்டாருக்கு வந்து இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ அப்போ இங்கிருந்து எலக்ட்ரிக்கல் கொடுக்கும். சப்ளை இங்கிருந்து உள்ளே போகுது. இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் ரொட்டேஷன்.
சரியா? ஒரு மோட்டரை பொறுத்தவரையில் இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அவுட்புட் வந்து மெக்கானிக்கல். ஸோ இன்புட்டுங்கிறனால இங்கிறது சப்ளை போகுது. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேசிஎல் அப்ளை பண்ணுறேன். கேசிஎல் அப்ளை பண்ண என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் அவுட்கோயிங் கரண்ட். அப்போ என்ன வரும் I is equal to IA plus ISH கிடச்சிரும் கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணும்போது. இதுக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? கிர்ச்சாஃப் வோல்டேஜில் நீ எந்த லூப்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா V is equal to இதில் IARA ட்ராப், இதில் இன்டியூஸ்ட் EMF பிரஷ் ட்ராப், இதில் 3 இருக்கு. இந்த ஆர்மேச்சர் பார்ட்டில் வந்து உங்களுக்கு 3 இருக்கு. IARA ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸில் ஒரு ட்ராப், இந்த இன்டியூஸ்ட் EMF ஒரு ட்ராப், ப்ரெஷரில் ஒரு ட்ராப், இந்த 3 ட்ராப் இருக்கு. ஸோ அதனால் V is equal to இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். அடுத்து நீங்கள் இந்த இதுக்கு பேரல் இதுக்கு நீங்கள் KVL அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் லூப்க்கு KVL அப்ளை பண்ணீங்கன்னா V is equal to ISH RSH. புரிஞ்சுக்க முடியுதா? இதே மாதிரி தான் இது சண்ட் ஜென்ரேட்டருக்கு. பட் சண்ட் ஜென்ரேட்டருக்கு வந்து இன்புட் வந்து என்னென்னா இந்த ஆர்மேச்சூர்லேருந்து வெளியே வரும், ஜென்ரேட்டர் ஆகி வெளியே வரும். சரி, இன்புட் வந்து என்னது? அவுட்புட் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல். ஜெனரேட்டரை பொறுத்தவரை அவுட்புட் தான் எலக்ட்ரிக்கல், இன்புட் வந்து மெக்கானிக்கல். சரியா? ஸோ அப்போ இங்கே ஆர்மேச்சூரில் உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட் தான் நமக்கு வெளியே கிடைக்கும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் தான் வெளியே போகுது. புரிஞ்சுக்கணும், கரண்ட் டேரக்ஷனை புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டேரக்ஷன்ஸ் இங்கே இன்புட்லேருந்து உள்ளே போகுது, இங்கே வந்து அந்த ஆர்மேச்சூர்லேருந்து கரண்ட் வெளியே வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு கேசிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா வரும். கேசிஎல் அப்ளை பண்ணால் IA is equal to IL plus ISH. இந்த வெளியுள்ள கரண்ட் லைன் கரண்ட் எடுத்துக்கணும். IL எடுத்துக்கோங்க, இல்லை IN எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். சரியா? இங்கே அப்போ IA is equal to IL plus ISH கிடச்சிடும். இதுக்கு KVL அப்ளை பண்ணுங்க. திரும்ப KVL அப்ளை பண்ண இங்கேருந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஆர்மேச்சூர்லேருந்து கிடைக்கும். அப்போ என்ன வரும்? EB is equal to IRA plus V plus V கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? சோர்ஸ் வந்து இது வந்து இங்கே வந்து இன்டியூஸ்ட் EMF சோர்ஸ். ஸோ அதனால் EB is equal to தான் ட்ராப், மற்ற ட்ராப் கிடைக்கும். இங்கே வந்து சோர்ஸ் வந்து அப்ளைட் வோல்டேஜ். ஸோ அதனால் V is equal to கிடைக்கும். இங்கே வந்து சோர்ஸ் வந்து இன்டியூஸ்ட் EMF, அதனால் EB is equal to கிடைக்கும். இந்த அவுட்டருக்கு KVL அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு V is equal to ISH RSH கிடைச்சிடும். இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து மெயினாக சண்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து எப்போவுமே ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? அது கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். ஸோ சண்ட் கரண்ட்டு, இந்த ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சண்ட் கரண்ட்டு. சரியா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங்கை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அந்த வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும். சப்ளையும் கான்ஸ்டன்ட், DC சப்ளையும் கான்ஸ்டன்ட். சரியா? நல்ல கவனிங்க, இந்த ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், டெர்மினல் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். அப்போ ISH என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட் தானே இருக்கும். ISH கான்ஸ்டன்ட். இப்போ ISH கான்ஸ்டன்ட், இந்த சண்ட் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஏன் சண்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட்? டெர்மினல் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், இந்த சண்ட் ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ உங்களுக்கு ISH கான்ஸ்டன்ட் கிடைச்சிருது. ISH கான்ஸ்டன்ட் போது ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ISH கான்ஸ்டன்ட், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். D IA டார்க் ஈக்குவேஷன்ஸ். அதுமாதிரி டார்க் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம்? T1/T2 is equal to IA1/IA2 எழுதிக்கலாம். இன்டியூஸ்ட் EMF ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? U1/U2 is equal to N1/N2. ஏன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும், சண்ட் மோட்டருக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். சரியா? இது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார். இன்னொன்று, இந்த மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து சீரிஸ் மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங் ஆர்மேச்சர் வைண்டிங் சீரியஸாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது ஆர்மேச்சர், இது ஃபீல்டு, ரெண்டுமே சீரியஸாக இருக்கா? ஆர்மேச்சர் வைண்டிங் ஃபீல்டு வைண்டிங் வந்து சீரியஸாக இருக்குது. ஸோ கரண்ட் வந்து சேமாக இருக்கும். இன்புட் கரண்ட் டேரக்ஷன்ஸ் முக்கியம் மோட்டரை பொறுத்தவரையில். ஸோ I is equal to ISC IA கிடைச்சிருதா? இது KVL அப்ளை பண்ணுறேன். KVL அப்ளை பண்ண சோர்ஸ் வந்து இது இன்புட், இந்த டெர்மினல் வோல்டேஜ் தான் சோர்ஸ், V தான் சோர்ஸ். ஸோ இப்போ V is equal to இந்த ட்ராப் ISRE IRA ட்ராப் இன்டியூஸ் EMF ப்ளஸ் ப்ரஷ் ட்ராப் கொடுக்கல. ப்ராப்ளத்தில் வந்து ப்ரஷ் ட்ராப் கொடுக்கலன்னா நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சில ப்ராப்ளத்தில் ப்ரஷ் ட்ராப் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சில ப்ராப்ளத்தில் ப்ரஷ் ட்ராப் கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 0ன்னு எடுத்துக்கணும், நெக்லிஜிபிள். ஜென்ரேட்டருக்கு வந்து சோர்ஸ் வந்து எது? இன்டியூஸ் EMF தான் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் KCL அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சேமாக கிடைக்கும். KVL அப்ளை பண்ணிங்கன்னா இன்டியூஸ் EMF is equal to the drop IRA ட்ராப் ISRA ட்ராப் ப்ரஷ் ட்ராப் இந்த மாதிரி கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அடுத்து சீரிஸ் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டு ISC. அப்படின்னா ISCயும் IA சேம். ஸோ ஃப்ளக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் IA எடுத்துக்கலாமா? இந்த ஃப்ளக்ஸ் இதில் கிடைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு IA. ஏன்? ISC IA சேம். ஓகே. அங்கே வந்து சண்ட் மோட்டர் வந்து ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட், இங்கே வந்து கான்ஸ்டன்ட் எது? இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்ட். அப்போ டார்க் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம தெரியும், டார்க் டைரக்ஷன் பை ஐன்னு தெரியும். இங்கே பை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐங்கிறதுனால நமக்கு என்ன IA ஸ்கொயர் கிடைக்கும். டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு IA ஸ்கொயர். சரியா? அப்போ T1/T2 is equal to IA1 square by IA2 square, U1/U2 is equal to pi1 N1 by pi2 N2. ஏன்னா பை வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த டார்க்கு தான் மெயின். சரியா?
சீரியஸ் மிஷின்ஸில் வந்து டார்க் தான் அதிகம், ஹை டார்க். புரிஞ்சுக்க முடியாது. ஏன் ஹை டார்க்னு புரியுதா? டார்க் டேரக்ட் ஐஏ ஸ்கொயர் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டிசி சீரியஸ் மிஷின்ஸ் வந்து டார்க் வந்து அதிகமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல டார்க் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து சீரியஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெயினில் வந்து கூலிங் டார்க் அதிகமாக தேவைப்படும், அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கிரெயின் யூஸ் பண்ணுவாங்க, எலிவேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் அதிகமாக தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த சீரியஸ் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஷண்ட் மிஷின்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மிஷின். எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தேவைப்படுதோ அங்கே வந்து ஷண்ட் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நாங்கள் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இங்கே வந்து ஃப்ளக்ஸ் டேரக்ட் ஐஏ. அடுத்து காம்பவுண்ட் மிஷின். காம்பவுண்ட் மிஷின்ங்கிறது என்னன்னா சீரியஸ் வைண்டிங்கும் ஷண்ட் வைண்டிங் கம்பைண்டாக வரும். இதில் 2 டைப் இருக்குது. லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மிஷின், ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மிஷின் இருக்குது. லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஷண்ட் வைண்டிங் வரும், சீரியஸ் வைண்டிங் வருது. ஷண்ட் வந்து ஓவரால் ஷண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஷண்ட் வந்து ஓவரால் ஷண்ட்டு. ஷண்ட் வந்துருக்கு, சீரியஸ் வந்துருக்கு. இது ஓவரால் ஷண்ட். ஓவரால் ஷண்ட் இருந்ததுன்னா லாங் ஷண்ட், அதனால லாங் ஷண்ட்னு சொல்கிறோம். லாங் ஷண்ட்ங்கிறது ஓவரால் ஷண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் ஐஎஸ்சி = ஐஏ, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்சி = ஐஏ கிடைக்கும். சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் கரண்டும் சேம். ஓகே. அடுத்து கேவியில் அப்ளை பண்ண, கேசியில் அப்ளை பண்ணுங்கள். இதில் இந்த ஜங்ஷனில் கேசியில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்புட், ஏன்னா இது மோட்டரை பொறுத்தவரை இதுதான் இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ இப்போ I = ISC + ISKH கிடச்சிருக்கு. நீங்கள் கேவியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த லூப்புக்கு கேவியில் அப்ளை பண்ணுங்கள். இந்த லூப்புக்கு கேவியில் அப்ளை பண்ணிங்கன்னா V = இந்த ISC RSC ஒரு ட்ராப்பு, அடுத்து IRA ஒரு ட்ராப், அடுத்து V ப்ரஷ் E கிடைக்குமா? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப், ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இந்த லூப்புக்கு நீங்கள் கேவியில் அப்ளை பண்ணிங்கன்னா V = ISKH RSKH கிடச்சிடும். சரியா? ஸோ ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளக்ஸ் அடிஷன்ஸ். ஷண்ட் ஃபீல்டு வைண்டோட ஃப்ளக்ஸும் சீரியஸ் ஃபீல்டு வைண்டோட ஃப்ளக்ஸும் சேர்ந்து தான் டோட்டல் ஃப்ளக்ஸ். இதே தான் ஜென்ரேட்டருக்கு. பட் கரண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் மாறும். சரி, எங்கள் சோர்ஸ் வந்து இன்டியூஸ் நியூஸ் தான் சோர்ஸ். ஸோ இப்போ கரண்ட் டைரக்ஷன் மாறும், ஃபார்முலா மாறும். வச்சுக்கோங்க. கேசியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, கேவியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அடுத்து ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மிஷின். ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா நேம்ல சொல்லலாம் ஷார்ட் ஷண்ட். எப்படி வரும்? ஷண்ட் வந்து அந்த இதுக்கு மட்டும் ஷண்ட்டாக இருக்குது, ஓவரால் ஷண்ட் இல்லாமல் ஷார்ட்டாக இருக்குது ஷண்ட். புரிஞ்சுக்க முடியுதா? ரெண்டுக்கும் பாருங்கள், மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஷண்ட்டுங்கிறது இந்த ஆர்மேச்சருக்கு பேரலாக. ஓகேவா? லாங் ஷண்ட்னால் எல்லாத்துக்கும் கம்பைண்டாக ஓவரால் ஷண்ட் இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது, ஷார்ட்டாக ஷண்ட் இருக்குது. மோட்டரை பொறுத்தவரை கரண்ட் இன்கமிங், ஜென்ரேட்டரை பொறுத்தவரை கரண்ட் அவுட் கோயிங். ஓகே. அப்போ இதுக்கு I = ISC கிடச்சிருமா? I = ISC. இந்த இடத்துல I = ISC. கேசியில் அப்ளை பண்ணுங்கள். கேசியில் அப்ளை பண்ண இடத்துல கேசியில் அப்ளை பண்ண வரும் உங்களுக்கு இன்கமிங் கரண்ட் ISC = IA + ISKH. இங்கே நீங்கள் கேசியில் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே இந்த ISC = ISKH + ISC கிடச்சிரும். ISC = IL. ஓகே. ஸோ அதை கேவியில் அப்ளை பண்ணுங்கள். கேவியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன, இதை 3 இடத்துல கேவியில் அப்ளை பண்ணலாம். இந்த லூப்புக்கு கேவியில் அப்ளை பண்ணலாம். இந்த லூப்புக்கு கேவியில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த ஆர்மேச்சர் லூப்புக்கு V = இந்த ட்ராப், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப், இண்டியூஸ் டீம் ப்ரஷ் இண்டியூஸ், இது கிடைக்குமா உங்களுக்கு? இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து நீங்கள் இந்த லூப்புக்கு கேவியில் அப்ளை பண்ணலாம். இந்த லூப்புக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும்? IRA + V ப்ளஸ் ISKH RSKH. இந்த லூப்புக்கு அப்ளை பண்ணால் இந்த 4th ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த லூப்புக்கு கேவியில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் லூப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வழியாக ஒரு லூப் V = ISC RSC ISKH RSKH. இதே மாதிரி தான் ஷார்ட் ஷண்ட் இருக்கும். சரியா? அடுத்து ஃப்ளக்ஸ் வந்து கம்பைண்ட் தான். 2 ஃபீல்டு வைண்டிங் ஃப்ளக்ஸும் சீரியஸ் வைண்டிங்கோட ஃப்ளக்ஸும் சேர்த்து தான் டோட்டல் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்து கடைசியாக செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மிஷின்ஸ். செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மிஷின்ஸ் என்னன்னா, ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் எக்ஸைட் பண்ணுறது தனித்தனி எக்ஸைட் பண்ணுவோம். ஃபீல்டு வைண்டிங்கு தனி சோர்ஸ், ஆர்மேச்சர் வைண்டிங்கு தனி சோர்ஸ். மோட்டருக்கு வந்து இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், சரியா, இன்கமிங்காக இருக்கும் கரண்ட்டு, இங்கே வந்து அவுட் கோயிங் கரண்ட் இருக்கும். பட் எக்ஸைட்டேஷன்ஸ் வந்து நம்ம இன்புட் தான் கொடுக்கணும். எக்ஸைட்டேஷன்ஸ் வந்து நம்ம தனியாக கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ கேவியில் அப்ளை பண்ணலாம். ISC = IE கிடைக்கும். இங்கே எவ்வளோ தான் கிடைக்கும்? கேவியில் அப்ளை பண்ணுங்கள். இந்த லூப் ஃபீல்டுக்கு தனியாக கேவியில் அப்ளை பண்ணலாம், ஆர்மேச்சர் தனியாக கேவியில் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து சோர்ஸ், மோட்டருக்கு சோர்ஸ் வந்து இந்த டெர்மினல் வோல்டேஜ், இங்கே சோர்ஸ் வந்து பேக்கிங் ஆஃப். ஓகே. அதுக்கப்புறம் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இங்கே வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் தனியாக கொடுக்கறதுனால ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ E1/E2 = N1/N2, T1/T2 = I1/I2 டார்க் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் மெயின் டைப். சரியா? மிஷினை பொறுத்தவரையில் மெயின் டைப் வந்து இதுதான். அது ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து கம்பேரிசன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் கம்பேரிசன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரையில் இது வந்து ரொம்ப சில நேரங்களில் அதிகமாக கேட்பாங்க. ஷண்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார், சரி, மாடரேட் டார்க், ஃபேன்ஸ், ப்ளோயர், கன்வேயர் இந்த இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சீரியஸ் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹை,
ஏன்னா டி டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏ ஸ்கொயர் சொன்னேன் இல்லையா. ஸோ டார்க் வந்து ரொம்ப அதிகமாக டார்க் இருக்கிறதுனால கிரேன் வந்து இழுக்கும். எங்கெல்லாம் இழுவிசை அதிகமாக தேவைப்படுதோ, ரொம்ப இழுக்கக்கூடிய இடம், ஃபேன்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடம் கிடையாது, சும்மா சுற்றினாலே போதும். பட் கிரேன்ஸ்லாம் வந்து ரொம்ப இழுக்கணும், ஒரு மெட்டீரியல் தூக்கணும், ஹாய்ஸ்டிங் பண்ணணும், ட்ரெயின் வந்து எல்லா பேசஞ்சர் இழுக்கணும், எலிவேட்டர் இழுக்கணும். அந்த இழுவிசை அதிகமாக எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சீரியஸ் மோட்டரை யூஸ் பண்ணுவாங்க. சும்மா கான்ஸ்டன்டாக சுற்றுற இடத்துல வந்து ஷண்ட் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. சரியா. அடுத்து லாங் ஷண்ட் கம்பவுண்ட் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டார்க் கொஞ்சம் ஸ்பீட் டெபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. ரோலிங் மில்ஸ், ஹெவி ப்ராசஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் ஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேட்டர், ஹெவி கன்வேயர், கம்ப்ரஷர் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஷண்ட் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அவுட்புட்டில் கிடைக்குது, ஷண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கி எதுக்குன்னா பேட்டரி சார்ஜிங், எக்ஸிடேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சீரியஸ் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஸ்டர், லேம்ப், ஸ்ட்ரீட் லைட்டு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங் ஷண்ட் ஷார்ட் ஷண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக இண்டஸ்ட்ரியல் பவர் லைட்டிங், பவர் சப்ளை சிஸ்டம், ஹோட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துல, ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஷார்ட் ஷண்ட் கம்பவுண்ட் ஜெனரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி கால்குலேஷன் ஆஃப் டிசி மிஷின்ஸ். உங்களுக்கு எஃபிஷியன்சி ஃபார்மா தெரியும். அவுட்புட் பை இன்புட் 100. டிசி மோட்டர், டிசி ஜென்ரேட்டர். டிசி மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், டிசி ஜென்ரேட்டருக்கு வந்து அவுட்புட் தான் எலக்ட்ரிக்கல். ஸோ அப்போ மோட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் நமக்கு தெரிஞ்சது. ஜென்ரேட்டருக்கு வந்து என்னது, அவுட்புட் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெக்கானிக்கல் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? மெக்கானிக்கல் பவர் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ மெக்கானிக்கல் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு லாசஸ் நமக்கு தேவைப்படுது. லாசஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சரியா. எலக்ட்ரிக்கல் பவர் டிசி மோட்டரை பொறுத்தவரையில் இன்புட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர். ஜென்ரேட்டரை பொறுத்தவரையில் அவுட்புட் ஒர்க் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா அது எலக்ட்ரிக்கல் பவர். சரியா. ஸோ அப்போ உங்கள் டிசி மோட்டர் எடுத்துருவோம். டிசி மோட்டரில் நீங்கள் இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் மைனஸ் லாசஸ். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு வரும் இன்புட் மைனஸ் லாசஸ். இப்போ நீங்கள் லாசஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை இன்புட் கூட கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஜென்ரேட்டருக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ நம்ம இன்புட் தான், மெக்கானிக்கல் பவர் கண்டுபிடிக்க தான் கஷ்டம். ஸோ இப்போ இன்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்புட் இஸ் அவுட்புட் ப்ளஸ் லாசஸ். சரியா. ஸோ அவுட்புட் தெரியும், லாசஸ் தெரிஞ்சுன்னா நம்ம இன்புட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம லாசஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன லாசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். லாசஸ் வந்து மெயினாக டோட்டல் லாஸ் வந்து 2 லாஸ், கான்ஸ்டன்ட் லாஸ், வேரியபிள் லாஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். கான்ஸ்டன்ட் லாஸ், வேரியபிள் லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸில் வந்து அதாவது அயன் லாஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் லாஸ் வந்து என்ன சொல்லுவோம்? அயன் லாஸ்ன்னு சொல்லுவோம். அது 2 டைப் இருக்குது. ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எட்டிகரண்ட் லாஸ்னு 2 டைப் இருக்குது. அயன் லாஸில் அதாவது கான்ஸ்டன்ட் லாஸில் 2 டைப் இருக்குது, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எட்டிகரண்ட் லாஸ். அடுத்து வேரியபிள் லாஸில் வந்து அது காப்பர் லாஸ்ன்னு சொல்லுவோம். வேரியபிள் லாஸ் வந்து காப்பர் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயும் 2 டைப் இருக்குது. ஆர்மேச்சர் வைண்டிங் காப்பர் லாஸ், ஃபீல்டு வைண்டிங் காப்பர் லாஸ். சரியா. ஆர்மேச்சர் வைண்டிங் லாஸ் பார்த்தீங்கன்னா IS/RA. ஃபீல்டு வைண்டிங் காப்பர் லாஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஜெனரேட்டர், காம்பவுண்ட் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வைண்டிங் இருக்கும். ஃபீல்டு வைண்டிங் இருக்கும், சீரிஸ் வைண்டிங் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா IS/RSH ப்ளஸ் ISC/RSC. ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்குடைய காப்பர் லாஸ், சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்குடைய காப்பர் லாஸ். இதே ஷண்ட் மோட்டர், ஷண்ட் ஜெனரேட்டர் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஷண்ட் வைண்டிங் லாஸ் மட்டும் தான் வரும். சீரிஸ் மோட்டர் எடுத்திங்கன்னா சீரிஸ் மோட்டர் லாஸ் மட்டும் தான் வரும். காம்பவுண்ட் மோட்டர் எடுத்திங்கன்னா 2 லாஸ் வரும், சேர்ந்து வரும். சரியா. அடுத்து நோலோடு பவர் கவனிச்சோம்னா அதான் டோட்டல் லாஸ். நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை, நோலோடில் அந்த மிஷின் வந்து எவ்வளோ பவர் எடுக்குது அதுதான் அது டோட்டல் லாஸ். நீங்கள் ஈஸியாக கவனிச்சிடலாம். லாஸ் கணிக்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நோலோடு எந்த லோடு இல்லாமல் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுது அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோலோட் பவர் தெரிஞ்சிடும். நோலோட் பவர் தெரிஞ்சுன்னா டோட்டல் லாஸ் தெரிஞ்சிடும். டோட்டல் லாஸ் தெரிஞ்சுன்னா நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். சரியா. அதுக்கப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மிஷின்ஸ். இல்லை 3 மெத்தட் மெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல். ஃபீல்டு ஃப்ளக்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் B/ZN/60A. அதில் வந்து எண்ணுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், ஸ்பீடுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எண்ணுக்கும் ஸ்பீடுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது ஃப்ளக்ஸு கூடிச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்பீடு வந்து குறையும். ஃப்ளக்ஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன காரணம்? ஃப்ளக்ஸ் வந்து ஃபீல்டு கரண்ட் தான் காரணம். ஃப்ளக்ஸ் வந்து கொடுக்குறது வந்து ஃபீல்டு கரண்ட் தான் கொடுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா ஆடிங் ரெசிஸ்டர்ஸ் இந்த ஃபீல்டு சர்க்யூட்ஸ். ஒரு ரெசிஸ்டர் வந்து ஃபீல்டு சர்க்யூட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு கரண்ட் வெரி பண்ணிக்கலாம். ஃபீல்டு கரண்ட் வெரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெசிஸ்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், ஃபீல்டு சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபீல்டு கரண்ட் வெரி ஆகும். சரியா. இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை அப்படின்னா ரேட்டட் ஃபீல்டு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஸ்பீடு வந்து ரேட்டடாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்?
எக்ஸ்ட்ரா நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இனிஷியல் 0 இருக்குது, அப்போ ஒரு நார்மலாக ரேட்டட் ஃப்ளக்ஸ் இருக்கும். ரேட்டட் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது ரேட்டட் ஸ்பீட் இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபீல்டு கரண்ட் என்னாகும்? குறையும். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபீல்டு கரண்ட் குறையும். ஃபீல்டு கரண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஃப்ளக்ஸும் குறையும். ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு கூடும். ஸோ அப்போ நல்லா வச்சுக்கோங்க, இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் above the rated speed is only possible by the method. சரியா? எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து above the rated speed control அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து ரெண்டாவது மெத்தட், பை ஆடிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆர்மேச்சர் சர்க்யூட்ஸ். ஆர்மேச்சர் சர்க்யூட்ஸை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபீல்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அது ஆர்மேச்சரில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி ஆர்மேச்சர் கரண்ட்டை வேரி பண்ணலாம். ஆர்மேச்சர் கரண்ட்டை வேரி பண்ணிங்கன்னா இன்டியூஸ் வேவ் மாறும். இன்டியூஸ் வேவ் மாறிச்சுன்னா ஸ்பீட் மாறும். சரியா? அடுத்து மூணாவது மெத்தட், பெஸ்ட் மெத்தட், வாட் லெனோர்ட் மெத்தட். இது ரொம்ப முக்கியமான மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோட்டருக்கு இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, டேரக்டாக எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்காம ஒரு டிசி ஜென்ரேட்டர் மூலமாக கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க, இன்புட் டிசி மோட்டருக்கு இன்புட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, டைரக்ட் சப்ளை கொடுக்காம, கான்ஸ்டன்ட் சப்ளை கொடுக்காம டிசி ஜென்ரேட்டர் வச்சு வேரியபிள் சப்ளை கொடுப்பாங்க. வேரியபிள் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த ஜென்ரேட்டர் அவுட்புட் அதை வேரி பண்ணி, அப்போ இன்புட் மோட்டருடைய இன்புட் நம்ம வேரி பண்ணிக்கலாம். இன்புட் வேரி பண்ணால் நமக்கு ஸ்பீட் பண்ணலாம். சரியா? இதுதான் ஸ்மூத் அக்யூரேட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். முக்கியமான அட்வான்டேஜஸ். வாட் மெத்தடுடைய அட்வான்டேஜஸ் வந்து ஸ்மூத் அக்யூரேட் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே, இதான் ஸ்பீட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் மெத்தட்ஸ். டெஸ்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா பிரேக் டெஸ்ட். லோடு வேற லோடு அப்ளை பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பாங்க. சரியா? அது பிரேக் டெஸ்ட். அது ஸ்வின்பர்னே டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது நோ லோட் டெஸ்ட். நல்லா வச்சுக்கோங்க, ஸ்வின்பர்னே டெஸ்ட் வந்து நோ டெஸ்ட் மறந்துடக்கூடாது. ஸ்வின்பர்னே டெஸ்ட் வந்து நோ லோட் டெஸ்ட். இது வந்து அயன் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாஸஸ் கண்டுபிடிச்சிடலாம். நோ லோட் லாஸ் டெஸ்ட், நோ லோட் உள்ள பவர், எல்லாம் மெயினாக வந்து அயன் லாஸ், காப்பர் லாஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஏன்னா நோ லோட் பவர் தானே நமக்கு வந்து டோட்டல் லாஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்வின்பர்னே டெஸ்ட் மூலமாக நம்ம டோட்டல் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக வந்து அயன் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம், இன்க்ளூடிங் காப்பர் லாஸ் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா டோட்டல் லாஸ், காப்பர் லாஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. டோட்டல் லாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஹோப்கின்சன் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பேக் டு பேக் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஜெனரேட்டர் இருக்கும், ஒரு மோட்டர் இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது. பேக் டு பேக் டெஸ்ட், ஃபுல் லோட் டெஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை ரீஜெனரேட்டிவ் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதுக்கான இன்னொரு நேம் ஃபுல் லோட் டெஸ்ட், பேக் டு பேக் டெஸ்ட், ரீஜெனரேட்டிவ் டெஸ்ட் சொல்லுவாங்க. இது மூலமாக எஃபிஷியன்சி காமிச்சிடலாம். ஓகே, இதுதான் டெஸ்டிங் ஆஃப் டிசி மிஷின்ஸ். அடுத்து ஸ்டெப்பர் மோட்டர், ஸ்பெஷல் மிஷின்ஸ். ஸ்டெப்பர் மோட்டரோட பேசிக்ஸ். ஸ்டெப்பர் மோட்டர் நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக டிஸ்கிரீட் ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகும். சரியா? ஃபுல் கண்டினியூஸ் ரொட்டேட் ஆகாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகும். கிளாக் ரொட்டேட் ஆகுது இல்லையா? கிளாக்ல வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகாமல் என்ன ஆகுது, ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகுது இல்லையா? அதான் ஸ்டெப்பர் மோட்டர். இது ப்ரொவைட் ஹை டார்க், லோ ஸ்பீடில் வந்து ஹை டார்க் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, ஸ்டெப்பர் மோட்டர் ப்ரொவைட் ஹை டார்க் அட் லோ ஸ்பீட். பிசிஎஸ் மோஷன் கண்ட்ரோல். எவ்வளோ டிகிரி வேணும், 10 டிகிரி வேணும்னா 10 டிகிரி ரொட்டேட் ஆகும், 20 டிகிரி வேணும் 20 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு ஒரு ஓப்பன் லூப் கண்ட்ரோல். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல், வித்தவுட் ஃபீட்பேக் இல்லாமல் ஒர்க் ஆகும். ப்ரிசியஸ் மோஷன் கண்ட்ரோல், கரெக்டாக ஒரு எனக்கு 10 டிகிரி வேணும்னா 10 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். 10 டிகிரினா 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். சரியா? அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங், சிஎன்சி மிஷின், ரோபோட்டிக்ஸில் வந்து பிரிண்டர் அண்ட் பிளாட்டர்ஸ், இதுக்கெலாம் வந்து ஸ்டெப்பர் மோட்டர் தான் யூஸ் ஆகும். பிரிண்டிங் வந்து மெயினாக வந்து ஸ்டெப்பர் மோட்டர் தான், கண்டினியூஸ் ரொட்டேஷன்ஸ் இருக்காது, ஸ்டெப்பாக தான் ரொட்டேட் ஆகும். சரியா? அடுத்து டார்க். இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் ஒரு 5 டைப் ஆஃப் டார்க் இருக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஹோல்டிங் டார்க்குங்கிறது என்னென்னா, வித்தவுட் மூவிங் டார்க் வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டோம், மூவ் ஆகாமல் இருக்கும்போது மேக்ஸிமம் டார்க் என்னது, அதான் ஹோல்டிங் டார்க். பிடிச்சி வச்சிருக்கு இந்த டார்க் வந்து. டிடர்னன்ட் டார்க்குங்கிறது என்னென்னா, எனர்ஜைஸ் பண்ணல, மோட்டர் நாட் எனர்ஜைஸ்ட், அப்போ டார்க் ரெக்வயர்ட் டு மூவ் மோட்டர். டிடர்னன்ட் டார்க்குங்கிறது நாட் எனர்ஜைஸ்ட், எந்த இதுவும் சப்ளை கொடுக்காமல் இருக்கும்போது எவ்வளோ டார்க் தேவைப்படும் மூவ் பண்ணுறதுக்கு, அது டிடர்னன்ட் டார்க். டெவலப் டார்க் வந்து ஆப்பரேட்டிங் டார்க். புல்லிங் டார்க் மேக்ஸிமம் டார்க் ஸ்டாப்பிங் கண்டிஷன்ஸில். ஃபுல் அவுட் டார்க்ங்கிறது ரன்னிங் கண்டிஷன்ஸில் உள்ள மேக்ஸிமம் டார்க். இந்த 5 டார்க் நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கோங்க. சில நேரம் கேட்குறாங்க, பழைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்களா, அது சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து கம்பேரிசன்ஸ். அந்த 4 மோட்டரோட கம்பேரிசன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப்பர் மோட்டார், வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டார், டிசி சர்வோ மோட்டார், பெர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டர். இந்த 4 கம்பேரிசன்ஸ் ரொம்ப முக்கியம். வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டரில் வந்து ரோட்டர் வைண்டிங் கிடையாது, சேலியன் போல். நல்லா வச்சுக்கோங்க, சேலியன் போல், நோ ரோட்டர் வைண்டிங்ஸ். சரி, அது பாயிண்ட். ஸ்டெப்பர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஓப்பன் லூப், சர்வோ மோட்டர் வந்து க்ளோஸ் லூப். மெயின் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஓப்பன் லூப், சர்வோ மோட்டர் க்ளோஸ் லூப். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுது, சர்வோ மோட்டரும் மோஷன் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். இது வந்து க்ளோஸ் லூப்ங்கிறதுனால ரொம்ப கரெக்டாக எனக்கு 1 டிகிரி தான் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா 1 டிகிரி தான் ரொட்டேட் ஆகும். லீனியர் மோஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
5 டிகிரி தான் வேணும், 5 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டர் வந்து எலக்ட்ரானிக் எக்ஸிடேஷன், நல்லா கொஞ்சம் எலக்ட்ரானிக் எக்ஸிடேஷன்ஸ். சரியா? அப்போ கண்ட்ரோலர் தேவைப்படும். வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டருக்கு வந்து கண்ட்ரோல் தேவைப்படும், எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலர் தேவைப்படும். ஓகே, பொசிஷன் கண்ட்ரோல் பார்த்தோம்னா எது ரொம்ப பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெரி சர்வோ மோட்டர் தான் வெரி ஹை பொசிஷன். ஏன்னா க்ளோஸ் லூப் இருக்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸ்டெப்பர் மோட்டர் ஹை, வேரியபிள் பெர்மனன்ட் மோட்டர்லாம் போவர், அது பொசிஷன் கொண்டு வர முடியாது, சுற்றி தான் இருக்கும். ஓகேவா? ஸ்பீட் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டர் ஹை ஸ்பீடில் இருக்கும். ஸ்டெப்பர் மோட்டர்லாம் லோ ஸ்பீடு தான். சர்வோ மோட்டரும் கொஞ்சம் ஒயிட் ரேஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். அடுத்து டார்க் பார்க்கும்போது ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஹை டார்க், ஸ்டார்டிங் டார்க் வந்து ஹையாக இருக்கும். ஸ்டெப்பர் மோட்டர் மெயின் அட்வான்டேஜ் தான். ஓகே, எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, மற்றெல்லாம் மாடரேட். அப்ளிகேஷன்ஸ் முக்கியம். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து சிஎன்சி ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சர்வோ மோட்டர் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ், ப்ரிசியஸ் மிஷின்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப அக்யூரேட்டாக வேணும். எனக்கு 15 டிகிரி 17 டிகிரி 18 டிகிரி அக்யூரேட்டாக ரொம்ப வேணும் அப்படின்னா அந்த இதுக்கு ஸ்டெப்பர் மோட்டருக்கு பதிலாக சர்வோ மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? டிரைவ்ஸ்க்கு வந்து இது வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டாய்ஸ் பெர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டர் வந்து டாய்ஸ், நம்ம வீட்டில் இருக்க டாய்ஸ், ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ், ஃபேன், பம்பு, வைப்பர்ஸ், காரில் வைப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன மோட்டர், சின்ன பெர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டர், சின்ன மோட்டர் டாய்ஸ், இந்த இதுக்கெலாம் வந்து பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது சீப்பஸ்ட் பெர்மனன்ட் மோட்டர் வந்து. சர்வோ மோட்டர் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா ஃபீட்பேக் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சென்சார்ஸ் எல்லாமே தேவைப்படும், கண்ட்ரோல் எல்லாமே தேவைப்படும். சரியா? இதுதான் கம்பேரிசன்ஸ். இந்த கம்பேரிசன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதில் ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பேரிசன்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அடுத்து பேட்டரிஸ்லேருந்தும் 2 கொஸ்டின்ஸ் இல்லை 3 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பேட்டரிஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. மெயினாக செகண்டரி பேட்டரி தான். செகண்டரி பேட்டரி தான் ரீசார்ஜபிள் பேட்டரி. பிரைமரி பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது. செகண்டரி பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி. அது வந்து 3 மெயின் டைப்: லெட் ஆசிட் பேட்டரி, நிக்கல் பேஸ்ட், லித்தியம் அயன் பேட்டரி. 3 இல்லை ஆனோட் மெட்டீரியல். ஆனோட் எது, கேத்தோட் எது, எலக்ட்ரோலைட் எது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனோட் பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு வந்து ரெட், கேத்தோட் லெட் ஆக்சைடு. நிக்கல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கல் கேட்மியம். இது கேத்தோட் வந்து நிக்கல் ஆக்சோஹைட்ரைட். ஓகேவா? லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் வந்து லித்தியம் மெட்டல் ஆக்சைடு. எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு சல்ஃபூரிக் ஆசிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பழைய கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து எலக்ட்ரோலைட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் தான் வந்து லெட் ஆசிட் பேட்டரிக்கு. இது எது நிக்கல் பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு வந்து லித்தியம் சால்ட். செல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி வந்து 2 வோல்ட் இருக்கும். நிக்கல் பேஸ்ட் 1.2 வோல்ட். இதுக்கு வந்து லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து 3.6 3.7 வோல்ட் வரை கிடைக்கும். எனர்ஜி டென்சிட்டி எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி லித்தியம் அயன் பேட்டரி தான் எனர்ஜி டென்சிட்டி அதிகம். ஓகே, அடுத்து சைக்கிள் லைஃப் ஆகும்போது அதுவும் லித்தியம் அயன் பேட்டரி தான் சைக்கிள் லைஃப் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. 1000 3000 இருக்குது. செல்ஃப் டிஸ்சார்ஜ்னு பார்க்கும்போது லித்தியம் அயன் பேட்டரிக்கு வெரி லோ. பெட்டர் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் ரொம்ப பெட்டராக இருக்குது. பட் லெட் ஆசிட் பேட்டரியும் முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது லித்தியம் அயன் பேட்டரி எஃபிஷியன்சி ஹையஸ்ட் 90-95% இருக்குது. லெட் ஆசிட் 70-80%. காஸ்ட் பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரி காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. இம்பேக்ட் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் தான் இருக்கும். லெட் ஆசிட் பேசிட்டி எல்லாமே இருக்கும். பட் நிக்கல் பேஸ்ட் ஓரளவுக்கு சேஃபராக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சேஃபர். லெட் ஆசிட் பேட்டரி ரீசைக்கிளபிள், இதுவும் ரீசைக்கிளபிள் தான். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி ஆட்டோமொபைல், யூபிஎஸ், ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், இவிஎஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏரோஸ்பேஸ், இந்த இடத்துல லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் டாபிக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம NCVings வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இமெயிலில் கொடுக்குறோம். நம்ம சேனலில் கன்வியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தேவை மெட்டீரியல் கன்வியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். உங்களால் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.